உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வெரிகோஸ் வெயின் பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம், பார்க்கலாம். இது வர்றதுக்கு என்ன காரணம், இதை தவிர்ப்பது எப்படி, யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது? இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி அது முதல்ல தெரியும் அப்படின்னா, அவங்களுடைய கால் பகுதியில, முட்டிக்கு கீழே இல்ல முட்டிக்கு மேல பின்பகுதியில இந்த பச்சை நரம்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஆரம்ப நிலை. இதை பெரும்பாலும் என்ன, இப்ப நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாவே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்ப நிலையில வலியோ உறுத்தலோ எதுவும் பெருசா இருக்காது. அதனால அது அவங்க கண்டுக்காம விட்டுடுவாங்க. பட் அது மாதிரி பச்சை நரம்பு தெரியுது அப்படின்னாலே ஓகே, அப்ப நமக்கு கால் பகுதியில ரத்த ஓட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு, சீராக இல்லை அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். சிலந்தி வலை போல காணப்படலாம். ஆமா, சின்ன சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். சிலது கொஞ்சம் அப்படி நாளாக கொஞ்சம் பெருசாகும். இது பெரும்பாலும் யாரு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் அதிக அளவுல நம்ம பாக்குறோம். கொஞ்சம் ஆக்டிவா இப்போ நடந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வராது. ஒரே இடத்துல நிக்கிறது, அந்த கால் மூவ்மெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கு, ரொம்ப நேரம் கீழே தொங்க போட்டே நிக்கிறாங்க அப்படின்ற போது இது பிரச்சனைகள் அதிகமா ஆகும். நம்ம இப்போ வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன் பெண்களுக்கு நிறைய பாக்குறோம். அதே போல வயது ஆக ஆக இந்த மாதிரி சில பேருக்கு அவங்களுடைய வேலையோட காரணமாகவே ஒரே இடத்துல நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ போலீஸ்மேனா இருக்கலாம், அல்லது சேல்ஸ்மேன், இல்ல குறிப்பிட்ட கடையில சூப்பர் மார்க்கெட்ல சர்ஜனா இருக்கலாம். ஆமா, அது மாதிரி யாருக்கு ரொம்ப நேரம் இருக்கலாம். கண்டிப்பா அது மாதிரி நின்றுட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆரம்ப நிலையிலேயே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம கவனிச்சு அதுக்கு சிகிச்சை எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆமா, இன்றைய காலகட்டத்துல எல்லாம் ஒரு ஏசி ரூம்ல சேர்ல உட்கார்ந்து டேபிள் ஒர்க் பாக்குற மாதிரி இருக்கு. இவங்க ஒரு half an hour உட்கார்ந்துட்டு ஒரு 2-3 minutes எழுந்து மூவ் பண்ணி போயிட்டு வரலாம். அப்போ இதுல தவிர்க்க முடியும். இதே வந்த பிறகு சிலருக்கு அது பெருசாக உடைத்து வெளிப்பாடு தெரியும். அதுதான் வெரிகோஸ் வெயின். இது நம்ம கண்ணில் பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு வலி இருக்கும், சிலருக்கு வலி இருக்காது. ஆனா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறதே நமக்கு உடம்புல இருந்து மேலிருந்து கீழ் நோக்கி போன பிளட் கீழ இருந்து மேல் நோக்கி போறதுல பிரச்சனை, தடை. அதுதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கு. இது கூட உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூட மிகுதின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்ல, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கூட வெரிகோஸ் வெயின் இருக்கு. வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கு. அதனால ஜென்ரலா நம்ம சொல்லுவோம், மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மாஸ்டர் காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூல காரணம் மலச்சிக்கல். அப்ப மலச்சிக்கலை முதல்ல தவிர்த்தாலே பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும். அதுக்குண்டான டயட், உடற்பயிற்சி இதெல்லாம் தான் நம்ம சொல்லித்தரோம். இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி பண்ணிட்டா அதுதான் தீர்வா, எப்படி? அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல போகும்போது சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம எவ்வளவு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது மருந்துகள் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு மூலமாகவும் இந்த பிரச்சனையை நாம சிறந்த அளவுல அதை சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த நரம்பு தெரிய ஆரம்பிக்கும். அப்பவே அது அவங்க அதுக்கு கவனம் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அப்பப்போ கால் வலிக்கும், திடீர்னு கால் இழுத்து பிடிக்கும், இல்ல கால் வீக்கம் வரலாம், அல்லது அந்த காலோட அந்த தோல் பகுதி நார்மல் கலரை விட கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெரியும் போதே ஓகே, அப்ப நமக்கு காலில் ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கான நிவாரண முறைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு எளிதில இந்த பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதை கவனிக்காம விடும்போது நாள் ஆக ஆக பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்போ சில பேருக்கு நம்ம சொன்னோம், ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே வேலை இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி வேலை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட சில பேருக்கு அதுலேயே சில சிம்பிள் எக்ஸசைஸ், உட்காந்துட்டே பண்ணக்கூடிய சில உடற்பயிற்சிகள் இருக்கு. நின்றுட்டு பண்ணும்போதே நம்ம காலை சில மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னாலுமே இந்த ரத்த ஓட்டத்தை நம்ம அப்படியே படிப்படியா சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாவே நம்ம அதை சரி பண்ண முடியும். கூட தேவைக்கேற்ற மாதிரி உணவு முறைகளும் மருந்துகளும் எடுக்கும்போது அது சிறப்பாக அமையும்.
இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்து ம். எல்லாருக்கும் வலி ஏற்படுறது இல்ல. ஆமா. ஆனா வலி ஏற்பட்டால் ம். அது உடனே கவனிக்கப்படுவாங்க. ம். சிலருக்கு வெரிகோஸ் வெயின் மேக்சிமம் பாதிப்பு இருக்கும், ம். ஆனா வலி இருக்காது. ஆமா. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஆமா. இது ஒண்ணு. இன்னொன்னு, அதுல வந்து சிலருக்கு அரிப்பு ஏற்பட்டு அது சொரிஞ்சி விட்டுருவாங்க. ம். அதுல ப்ளீட் ஆகும். ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 2 பிரச்சனை இருக்கு. ம். ஒண்ணு வந்து புண்கள் வந்தால் ஆறவே செய்யாது. ம். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்ல. ஆமா. அதனால புண்கள் ஆறாத நிலை. ம். நாட்பட்ட புண்களா ஆயிடுது. ஆமா. இன்னொன்னு, இதுல ப்ளீட் ஆக ஆரம்பிச்சா சிலருக்கு அந்த ப்ளீட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீடிங்க ரொம்ப பிச் அடிச்சு ம். பிளட் லாஸ் ஆகுற நிலைமை கூட வருது. ம். அதனால ஆரம்ப நிலையிலேயே ம். இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு ம். சிகிச்சை எடுப்பது மிக மிக அவசியம். ம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதினருக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் வருது. ம். காரணம் இந்த ரீசன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் முக்கியம். ம். அது இல்லாம நிறைய காய்கறி, கீரைகள், பழங்கள், முக்கியமா உடற்பயிற்சி ம். செய்யணும். இதுக்குன்னு சில எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ம். அதை எடுக்கணும். இப்ப ஆறாத புண்கள் ஆத்துறதுக்கு நம்ம கிட்ட ஆயில் இருக்கு, கேப்சியூல் இருக்கு, ம். அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஆமா. அது எந்த வகையான புண்ணா இருந்தாலும், அல்சரா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு வெரிகோஸ் வெயினா இருந்தாலும், பைல்ஸ் கூட சிலருக்கு ம். நீண்ட நாட்களாக இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் அல்சர், ம். பல ஆண்டுகளா புண்கள் ஆறாத நீண்ட நாட்கள் புண்கள் குணமாக அதுக்கெல்லாம் உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. ம். அதை முறையா கடைபிடித்து முறையா டயட்லாம் ஃபாலோ பண்ணி பயிற்சிகள் செய்தால் ம். யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ம். நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். ஆ. இப்போ ஃபாலோ பண்ணவங்க நல்ல குணம் இருக்காங்க. ம். இப்ப சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ம். அவங்க எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, ம். இது நீங்க ஒரு தடவை வந்து வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு இடம்னு சொல்ல முடியாது அறுவை சிகிச்சை. ஏன்னா பல இடத்துல அது வரும். அப்ப பல இடங்கள்ல செய்தாலும் கூட அவங்க திரும்ப இதையெல்லாம் கடைபிடித்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு மேலும் உபாதைகள் வராமல் பாதுகாக்க தடுக்க முடியும். அவங்க அப்பவும் இதே மாதிரிதான் நான் நின்னுட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. ம். ஒரு இடத்துல அதிகமா முன்ன போலவே இருக்கேன் அப்படின்னா அது பலன் அளிக்காது.